Hello students, good morning. Welcome back to English in Maths Academy. This is 12th Mathematics, Chapter 2 Complex Numbers, Exercise 2.1. Simplify the following. இதில் 6 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். I power 1947 ப்ளஸ் I power 1950. இப்போ இது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஐக்கு சில நோட்டேஷன்ஸ் இருக்குது. என்னது? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் ஐ அப்படிங்கிறது இமேஜினரி பார்ட்டை குறிக்கும் இல்லையா? அதே போல் வாட் இஸ் I power 1 அப்படின்னா I power 1 ஈக்குவல் டு I square equal to minus 1, I cube equal to minus I, and I power 4 or power 4n, அதாவது multiple of 4 எல்லாமே is equal to 1 தான் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நம்ம இது எளிமையாக பண்ணலாம், ரைட்டா? அதே போல் இதற்கு ஒர்க் பண்ணுறப்ப ஒரு முக்கியமான எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும். என்னது? a power m plus n equal to a power m into a power n. Okay, first I power 1947 எப்படி மாற்றலாம்? equal to I power 4 into 4 4s are 16, balance 3 34, 4 8s are 32, balance 2 27, 4 6 are 24, balance 27 minus 24 equal to 3. So, plus 3 போடுங்க. It is of the form a power m plus n plus I power 4 into 4 16, balance 3 35, 4 8s are 32, balance 3 30, 4 7s are 28, balance 2 plus 2. ரெண்டுமே எப்படி இருக்கு? a power m plus n is equal to a power m into a power n. இது போல் பவரை ஸ்ப்ளிட் பண்ணுறப்ப ப்ராடக்ட் அமையுது இல்லையா? அப்போ a power m அப்படிங்கிறது is equal to 1 ஆகிடும். அதே போல் இன்ட்டு a power nங்கிறது I cube. ஸோ 1 into I cube equal to I cube. இப்போ இதுவும் அதே போல் தான் a power m plus n equal to a power m into a power n. ஸோ I power 4n is equal to 1. 1 into I square equal to I square. So I cube equal to minus I square equal to minus 1. So minus I minus 1. Therefore I power 1947 plus I power 1950 equal to minus I minus 1. At the second one, இதை நம்ம அதே ஃபார்மேட்லேயே மாற்றலாம். அதற்கு முன்னாடி இது என்ன ஃபார்மில் இருக்குது? இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a power minus m is equal to 1 by அப்படின்னு கீழே கொண்டாந்தீங்கன்னா என்னவாகும்? பவர் வந்து பாசிட்டிவாக மாறிடும் இல்லையா? அப்போ எப்படி எழுதிக்கலாம்? I power 1948 minus 1 by I power 1869. ஓகே, இப்போ மாற்றுங்க. I power 1948 4 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 into 4 4s are 16, balance 34, 4 8s are 32, balance 2 28, 4 7s are 28. ஸோ எப்படி இருக்குது? 4ஓட மல்டிப்ளா இருக்கு இல்லையா? மைனஸ் 1 by I power 4 4s are 16, balance 2 26, 4 6 are 24, balance 2 29, 4 7s are 28, balance 1. ஸோ ப்ளஸ் 1 போட்டுக்கோங்க, ரைட்டா? வாட் இஸ் I power 4n is equal to 1. ஸோ ஈக்குவல் டு 1 minus 1 by எப்படி மாறும்? I power 4n equal to 1. ஸோ 1 into I power 1 equal to I. ஸோ 1 by I. இதை சிம்பிளஸ்ட் ஃபார்ம் மாற்றுறதுக்கு இந்த 1 by ஐயை மேலேங்களையும் ஐயால் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? ஈக்குவல் டு 1 minus 1 into I divided by I into I square equal to 1 minus I by I square equal to minus 1
ஈக்குவல் டு ஐயை மைனஸ் ஒன் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் மைனஸ் ஐ கிடைக்கும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஐ. தேர்ஃபோர் ஐ பவர் 1948 மைனஸ் ஐ பவர் மைனஸ் 1869 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஐ. அடுத்தது தேர்ட் ஒன். தேர்ட் கொஷின் சிக்மா n ஈக்குவல் டு 1 to 12 ஐ பவர் n. சிக்மா அப்படிங்கிறது என்ன அர்த்தம் சம்மேஷன் ஆஃப். எப்படி மாற்றலாம் ஈக்குவல் டு ரீப்ளேஸ் n பை 1 to 12. ஸோ ஐ பவர் 1 ப்ளஸ் ஐ பவர் 2 ப்ளஸ் ஐ பவர் 12. ஓகே, இப்போ என்ன செய்வாங்க இந்த ஐ பவர் 1ல் ஸ்டார்ட் பண்ணி ஐ பவர் 4 வரைக்கும் ஒரு பார்ட்டாக எடுத்துக்கலாம். அதே போல் ஐ பவர் 5ல் ஸ்டார்ட் பண்ணி 8 வரைக்கும், அப்புறம் 9ல் ஸ்டார்ட் பண்ணி 12 வரைக்கும். ஓகேயா, இப்போ ஐ பவர் 1 ஈக்குவல் டுனது ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1, ஐ கியூப் ஈக்குவல் டு மைனஸ் ஐ பவர் 4 ஆர் மல்டிபிள் ஆஃப் 4 ஈக்குவல் டு 1. ஸோ ப்ளஸ் 1. ஓகே, அடுத்ததா ஐ பவர் 5. இது எப்படி எழுதலாம் ஐ பவர் 4 ப்ளஸ் 1. இட் இஸ் த ஃபார்ம் ஏ பவர் எம் ப்ளஸ் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என். அதாவது ஐ பவர் 4 அப்படிங்கிறது 1 இல்லையா, ஐ பவர் 1 ஐ தான். ஸோ 1 இன்ட்டு ஐ ஈக்குவல் டு ஐ. இதே போல் 6, 7, 8 பிரிச்சிங்கன்னா இதை வந்து எப்படி பிரிக்கலாம் ஐ பவர் 4 ப்ளஸ் 2. ஸோ ஐ பவர் 4 ஈக்குவல் டு 1. 1 into I square equal to minus 1, I power 7, 4 plus 3, so I power 4 1 into I cube equal to I cube, so I cube equal to minus I power 8 equal to I power 4n, அதாவது 4 into 2 is equal to 1. அடுத்தது I power 9 எப்படி பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 4னா 8 வச்சுக்கலாம் இல்லையா, ஸோ 8 plus 1 I power 8 equal to 1 into I is equal to I. அதே போல் 10ங்கிறது I power 8 into I square, ஸோ I power 8 equal to 1, ஸோ 1 into I square equal to I square equal to minus 1, I power 11 I power 8 into I power 3, ஸோ I cube equal to minus I, and I power 12 it is multiple of 4 is equal to 1, so plus 1. இதில் பார்த்தீங்கன்னா I minus 1 minus I plus 1 இந்த 4 டேர்ம் கேன்சல் ஆகும். அதே போல் ஒரு 4 டேர்ம் கேன்சல் ஆகி எல்லாமே என்ன வரும் நம்மளுக்கு வந்து 0 வந்துடும். ஸோ 0 plus 0 plus 0 equal to 0. Therefore sigma n equal to 1 to 12 I power n equal to 0. Next fourth one. அடுத்தது ஃபோர்த் ஒன் ஐ பவர் 59 ப்ளஸ் 1 பை ஐ பவர் 59. இந்த 59 அப்படிங்கிறத எப்படி மாற்றலாம் 59 வந்து 4 இன்ட்டு 4 1s are 4 பேலன்ஸ் 1 19 4 4s are 16 19 minus 16 equal to 3 equal to எப்படி எழுதலாம் ஐ பவர் 4 இன்ட்டு 14 ப்ளஸ் 3 ப்ளஸ் 1 பை I power 4 into 14 plus 3 equal to, it is of the form a power m plus n equal to a power m into a power n. So a power m அப்படிங்கிறது I power 4n it is equal to 1 into I cube equal to I cube plus it's also 1 by a power m plus n equal to a power m into a power n. So a power 4n equal to 1 into I cube equal to I cube. Okay, what is I cube? I cube equal to minus I. So minus I plus 1 by minus I equal to minus I. இந்த ப்ளஸ்ஸை மைனஸாக டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் மைனஸ் கிடைக்கும். ஸோ 1 by I. நான் முதலே சொன்னேன் 1 by I என்ன பண்ணணும் சிம்பிள்ஸ் ஃபார்ம் மாற்றுறதுக்கு மேலேங்களையும் ஐயால் மல்டிப்ளை பண்ணுங்கள் இன்ட்டு ஐ போட்டிங்கன்னா நம்ம என்ன மாறும் ஈக்குவல் டு மைனஸ் ஐ 1 இன்ட்டு ஐ டிவைட் பை ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ இந்த ஐயை மைனஸ் 1 டிவைட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஐ கிடைக்கும். இந்த மைனஸ் என்னவா மாறும்
ப்ளஸ்ஸாக மாறிக்கும். ஸோ ப்ளஸ் ஐ. ஸோ ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் I power 59 plus 1 by I power 59 equal to 0. Next, fifth one. அடுத்ததா fifth one பாருங்க. I power 1ல ஸ்டார்ட் பண்ணி I power 2000 வரைக்கும் ப்ராடக்ட் எழுதியிருக்காங்க இல்லையா? அப்போ பேஸில் மல்டிப்ளையாக இருந்தால் பவர் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன ஃபார்முலா? சின்ஸ் a power m into a power n equal to a power m plus n. அதன்படி எப்படி மாறும்? ஈக்குவல் டு I பவர் 1 plus 2 plus 3 plus and so on plus 2000. Okay, it is of the form sum of first natural numbers. இதுக்கு என்ன ஃபார்முலா? We know that sigma n equal to n into n plus 1 divided by 2 equal to, where n equal to 2000 into 2000 plus 1 equal to 2001 divided by 2. கேன்சல் பண்ணிங்கன்னா 2 1s are 2000s are. அப்போ எப்படி மாறுது? 2001 1000 இன்ட்டு பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு வந்து? ஈக்குவல் டு இந்த 2001 அப்படியே எழுதிட்டு பின்னாடி 3 ஜீரோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு I பவர், இதுக்கு ஆன்சர் என்ன? அதாவது 20 lakhs and 1000. ஓகே, ஈக்குவல் டு இது நம்ம என்ன செய்யலாம்? I பவர் 4nக்கு மாற்றலாமா? I பவர் 4 இன்ட்டு 4 5s are 20. இந்த ஜீரோ அப்படியே வந்துடும். அதாவது 4 இன்ட்டு 15 அர்த்தம். இப்போ 1 வந்து லெஸ் தேன் 4 டிவைட் ஆகாது. அப்போ என்ன செய்யுங்க? ஜீரோ போட்டுட்டு 10 மாற்றிக்கங்க. 4 2s are 8 பேலன்ஸ் டு 20. 4 5s are, இந்த ஜீரோ அப்படியே போட்டுருங்க. ஓகே, அப்போ ரிமைண்டர் என்ன நமக்கு வந்து ப்ளஸ் 0. It is of the form since I power 4n it is equal to 1. Therefore I power 1, I power 2, I power 3, I power 4, இதே போல் மல்டிப்ளை பண்ணிட்டு போனீங்கன்னா இது வரைக்கும் போகலாம். I power 2000 which is equal to 1. That's all. அடுத்தது சிக்ஸ்த் ஒன். சிக்ஸ்த் கொஸ்டின், சிக்மா n ஈக்குவல் டு 1 to 10 I பவர் n plus 50. இது எப்படி இருக்கு? n plus 50ங்கிறது இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a பவர் m plus n which is equal to a பவர் m into a பவர் n. அப்படி பிரித்து எழுதலாம். அல்லது ரீப்ளேஸ் n by 1 to 10 போட்டிங்கன்னா 1 plus 50 51, 2 plus 50 52, இது போல் 10 வரைக்கும் போட்டிங்கன்னா 10 plus 50 60. அதாவது I பவர் 51ல ஸ்டார்ட் பண்ணி I பவர் 51 சிக்மா இருக்குது. இப்போ ப்ளஸ் போடணும். ப்ளஸ் I பவர் 52 ப்ளஸ் I பவர் 53 அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் I பவர் 60 வரைக்கும் போடலாம். அல்லது ஷார்ட்டாக போடுறதா இருந்தால் இந்த I பவர் 50யை காமனாக எடுத்துக்கோங்க. ஸோ I பவர் 50 காமனாக எடுத்திங்கன்னா, ஏன்னா பவரில் ப்ளஸ் இருந்தால் பேஸ் எப்படி வரும்? a பவர் m இன்ட்டு a பவர் n வரும். அதனால் இந்த I பவர் 1ல ஸ்டார்ட் பண்ணி ப்ளஸ் I பவர் 2, I பவர் 3 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் I பவர் 10 வரைக்கும் இப்படி போட்டுக்கோங்க. ஓகே, வாட் இஸ் I பவர் 50? I பவர் 4 இன்ட்டு 12 48 ப்ளஸ் 2 இன்ட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா I பவர் 1 I பவர் 2 which means I ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1 I கியூப் மைனஸ் I பவர் 4 ப்ளஸ் 1. அதே போல் 5லேருந்து 8 வரைக்கும் எழுதுவீங்க. இதே தான் ப்ளஸ் I மைனஸ் 1 மைனஸ் I ப்ளஸ் 1 அண்ட் I பவர் 9 ஈக்குவல் டு I பவர் 8 இன்ட்டு I. ஸோ ப்ளஸ் I பவர் 10ங்கிறது I பவர் 8 இன்ட்டு I ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஓகே, ஈக்குவல் டு இது எப்படி மாறும் அப்படின்னா I பவர் 4 இன்ட்டு 12 அப்படிங்கிறது I பவர் 4n. ஸோ மல்டிபிள் ஆஃப் 4 ஈக்குவல் டு 1. ஸோ 1 இன்ட்டு I ஸ்கொயர் ஈக்குவல் டு I ஸ்கொயர். ஸோ வாட் இஸ் I ஸ்கொயர்? I ஸ்கொயர் மைனஸ் 1. இதில் பார்த்தீங்கன்னா I மைனஸ் I மைனஸ் 1 ப்ளஸ் 1 இதுபோல் இந்த ரெண்டு பார்ட்டும் கேன்சல் ஆகிடும். இந்த லாஸ்ட்டாக ஐயும் மைனஸ் 1 இருக்கும்.
மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன மாறும் ஈக்குவல் டு -1 into I minus I minus minus plus 1. Therefore, sigma n equal to 1 to 10 I power n plus 50 equal to number 1 பாசிட்டிவாக இருக்குது நான் ஃபஸ்ட் எழுதிக்கிறேன் ஸோ 1 minus I which is required answer. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 6 சம்மையும் எப்படி எளிமையாக பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்க. இது கண்டிப்பாக எளிமையாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். புரிஞ்சிருக்குன்னா நீங்கள் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye.